கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் இந்த நாள் உபவாசித்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒரு சபையினுடைய பலம், ஒரு சபையினுடைய ஸ்ட்ரென்த், ஒரு சபையினுடைய உண்மையான விசுவாசிகள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உபவாச ஜபம், இரவு ஜபம், அதிகால ஜபம், இப்படிப்பட்ட ஜபங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான விசுவாசிகள். நான் இங்கிலீஷ்ல சொன்னோமா, நீங்களும் அந்த அமைதியாக பண்ணிருக்கிறீங்க. உங்களை தான் சொல்றேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் உண்மையான விசுவாசி. உண்மை ஞாயிற்றுக்கிழமை வர்ற கூட்டம் எல்லாம் தேவைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்கு வர்ற கூட்டம், ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுக்கணுன்றதுக்காக வர்ற கூட்டம். ஆனா உண்மையான விசுவாசி யாருன்னு சொன்னா நான் சொல்லுவேன், உண்மையான விசுவாசி நீங்க தான். உபவாசித்து தேசத்திற்காக, சபைக்காக, தேசத்துல ஊழியர் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க தான் மெய்யான உண்மையான விசுவாசி. உங்களுக்கு தான் பரலோகத்துல மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ஆராதனை என்பது, நாளைக்கு ஆராதனை இருக்குது. ஆராதனை என்பது தேவன் செய்த நன்மைகளை நாம் பாட்டு பாடி ஆராதிச்சு, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, தசம பாகத்தை கொடுத்து அவரை நம்ம மகிமைப்படுத்துறது ஆராதனை. ஜெபம் என்பது என்னன்னா, ஒரு பக்கம் தேவனை ஆராதனை படுத்தும் சந்தோஷப்படுகிறார், இன்னொரு பக்கம் இருதயத்தில் என்ன பாரம் தெரியுமா, இன்னும் இந்த தன்றாம்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படலையே, நான் ரத்தம் சிந்தி மறுத்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் இந்த தன்றாம்பட்ட ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் எங்க தேசம் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் எங்க பார்த்தால் விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஜனங்கள் அறியாமல் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பரிதபிக்க, அவர்களுக்காக திறப்பில் நிற்க, அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஒரு கூட்டத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இருதயத்தில் பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.